வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்க போறது இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடது. சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம ஆல்ரெடி சொல்றது தான். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். சேம் டைம் நம்ம ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்ணி தான் எந்த இண்டெக்ஸா இருந்தாலும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, இது நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோடது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர் சார்ட். ஓகேவா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எக்ஸாக்ட்லி பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள ஓப்பன் பண்ணி ஒன் டைம் ஃப்ரேம் கீழே 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 போட்டு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த 24,980ன்ற லெவலை டார்கெட்டாக கொடுத்துருப்போம். யாரெல்லாம் இந்த ஐபி பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த 24,980 அரௌண்ட் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 220 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த ஐபியில் எனக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா, நான் இங்க ஒரு செகண்ட் காட்டுறேன் இருங்க. நிஃப்டியோடது இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஐபி. ஐபினா என்ன அப்படின்னு தெரியலன்னா, நம்மளோட வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி லேர்னிங் வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐபினா என்ன, பொருளப்பொருகைனா என்ன, நிறைய கான்செப்ட் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை அண்ட் லோ தான் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இனிஷியல் பேலன்ஸ். ஓகேவா? இந்த இடத்த என்ட்ரி யாரெல்லாம் எடுத்திருந்தீங்களோ இங்க எக்ஸிட், அதாவது நமக்கு 24,980 சாரி, இந்த இடம் வரைக்கும் நமக்கு டார்கெட் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஓகேவா? இந்த ஜூன் வரைக்கும். ஸோ அப்பனா பாருங்க எவ்வளவு தூரம் கிட்ட கேப்சர் பண்ணிருக்க முடியும். கிட்டத்தட்ட உங்களால 220 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணிருக்க முடியும் நிஃப்டியில, நம்மளோட ஸ்பாட்லயே. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் ப்ரீமியமில் ஒரு 100 பாயிண்ட்ஸ், மோர் தென் 2,700லேருந்து 800 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். நம்ம வீடியோஸை யாரெல்லாம் கண்டினியூவாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் தான். கண்டினியூஸாகவே 2-3 டேஸாகவே நல்ல ஒரு அக்யூரேசி கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் நார்மலாகவே மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு நல்ல ஒரு டூல். கண்டிப்பாக அது உங்களுக்கு அதை கற்றுக்கிற வரைக்கும் அது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட். ஏன்னா எந்த ஒரு இண்டிகேட்டரோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயோ இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் எதுலையுமே கொடுக்காது. நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன? யார் ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க கூட நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதாவது பிக் பிளேயரா இருந்தா அவங்களுக்கு பாசிட்டிவா அவங்க போற டைரக்ஷன்லயே போகணும். சேம் டைம் நம்மள மாதிரி லோக்கல்ஸ், அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா போகணும். அதுதான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் சொல்றது, வேற எதுவும் கிடையாது. சரி வாங்க நிஃப்டியோட போய் பார்த்துடலாம். லெட்ஸ் சி இந்த நிஃப்டி நேற்று அதான் நேத்தியோட ப்ரீவியஸ் டே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ள சஸ்டெயின் பண்ண முடியாம. ஸோ டைரக்டாக கீழே வந்துச்சு 24,980. இதுதான் நம்மளோட டார்கெட். இன்னைக்கு இந்த டார்கெட் கிளியர் நிஃப்டியோடது. சரி ஓகே, நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்றதையும் பார்த்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்டு இங்க இருந்தே கண்டினியூஸா ஃபால் தாங்க ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 நாளாவே கண்டினியூஸா மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஃபால் ஆகலாம் அப்படின்னா, ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா சேம் கான்செப்ட் தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஒருவேளை பிரைஸ் இது வேல்யூ ஏரியா, இன்னைக்கான வேல்யூ ஏரியாஸ், இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் பண்ணி அங்கே ரிஜெக்ட் எடுத்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துச்சு அப்படின்னா டே லோ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது 24,885 இந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நிஃப்டியோட இதுக்கு செல்லிங்க்கு. ஒருவேளை அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த டே ஹையை கிளியர் பண்ணி விட்டுரும். இது ஃபர்ஸ்ட் டார்கெட் டே ஹை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளோட அப் சைடுக்கான டார்கெட். லோ சைடுக்கான டார்கெட் டே லோ. பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவாங்க. இங்க பாத்தீங்களா பேங்க் நிஃப்டியில் நான் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்மளோட வீடியோஸ் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு கிளியரான ஒரு இது கிடைச்சிருக்கும். ஓப்பன் ஆனிச்சு ப்ரைஸு, இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ரிஜெக்ட் எடுத்தது
டைரக்டா கீழே வந்துச்சு. நம்ம டார்கெட் வந்து இந்த 51,100 இந்த ரேஞ்ச் வந்து டார்கெட்டா வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் கிளியர் அரௌண்ட் 51,100 சொல்லியிருப்போம். 51,100ல இருந்து வந்த பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஐபி கட்டிங்லேயே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணிக்க முடியும் பேங்க் நிஃப்டியோடதுல. ஸோ ஆப்ஷன் பிரீமியம்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 500 ஆப்ஷன் ப்ரீமியமை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி தெரியும் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 1500. ஸோ 400ன்னு வச்சுக்கோங்க, 15 போட்டிங்கன்னா 6000 பெர் லாட்டுக்கு பண்ணியிருக்க முடியும். யாராவது ஒரு 3 லாட்ஸோ 5 லாட்ஸோ எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா 5 லாட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னா 30,000 ரூபாய் ஒரு சிங்கிள் இதில் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். உங்களுக்கு எதுக்காவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 50 சார்ட்டோட மார்க்கெட் ப்ரொஃபைல் தான். நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்க. கோ சார்ட்டிங்கில் வந்து ஃப்ரீயாக இஓடி டேட்டாஸ் பார்க்க முடியும். இது நான் பார்க்குறது நம்ம வந்து மோஸ்ட்லி லைவ் ரியல் டைம் டேட்டாஸ் தான் பார்ப்போம். ஸோ எனக்கு 50 சார்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. சேம் டைம் இதுக்கு பெய்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். மோர் தென் அரௌண்ட் 1000 rupees நான் இதுக்கு பெய்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்களும் ரியல் டைம் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதர்வைஸ் எனக்கு இஓடி டேட்டா பார்த்தா போதும் அப்படின்னா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. அதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி ஃப்ரீயாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. கோ சார்ட்டிங் ஜஸ்ட் வெப்சைட் தான், ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கோ சார்ட்டிங் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த வீடியோஸை பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். லேர்னிங் வீடியோஸில் இந்த எப்படி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம் ஒரு வீடியோவில். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன டார்கெட்ன்றதை பார்த்துருவாங்க. லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு இதில் தான் நின்றுக்கிட்டு இருக்காது. இந்த அதுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 9 பாருங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த ஜூனு. அரௌண்டு இந்த ஜூனில் தான் இப்போ அரௌண்ட் நிற்கிது மார்க்கெட். ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாஸ் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, இது 51 இன்னைக்கான க்ளோசிங், ஓகேவா? இந்த இடத்த வந்துட்டு இங்க ரிஜெக்ட் எடுத்துட்டு பிரைஸ் அகைன் உள்ள போகுது அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியா வரைக்கும் போகும் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏபி பூர் ஹை அரௌண்டு இந்த டேவோட ஹை தான். நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரியே தான் டே ஹை எப்படியோ அதே மாதிரி டே ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப் சைடுக்கு. செகண்ட் டார்கெட் வந்து அதுக்கு முன்னாடி நாளோட ஹை 52,740 செகண்ட் டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு அப் சைடுக்கான டார்கெட், ஓகேவா? செல் சைடு ஆகுது அப்படின்னா சேம் தான். இந்த இடத்த இந்த வேல்யூ ஏரியால ரிஜெக்ட் எடுக்குது அப்படின்னா டே லோ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகே, இந்த ஸ்விங் லோ வந்து நெக்ஸ்ட் டார்கெட் 50,250 அரௌண்ட் இந்த 250 300 சம்திங் இந்த ஜோன். இந்த ரெண்டும் தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் செல்லிங்கான டார்கெட். பையிங்கான டார்கெட் ஆல்ரெடி சொல்லிட்டோம், டே ஹையும் அதுக்கு முன்னாடி நாளோட ஹையும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு எந்த ஒரு டூல்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோஸை பார்க்குற யாரும் மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபை ஆகும் உடனுக்குடன். ஸோ நம்மளோட அக்யூரேசி என்னன்றதை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேருந்தே பாருங்கள், உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட யாரெல்லாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நான் சொன்னதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே பெர் லாட்டுக்கு இந்த மந்த் மட்டும் அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது இந்த வீக்கு? ஸோ 1 வீக் தான் ஆகுது இந்த மந்த் அக்டோபர். ஸோ இந்த அக்டோபரில் மட்டுமே நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தா சிங்கிள் லாட்டுக்கு மோர் தென் 25,000லேருந்து 30,000 கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும் சிங்கிள் லாட்டுக்கே. ஸோ என்னடா இது என்னென்னோ சொல்கிறானே அப்படின்லாம் இல்லை, நீங்கள் போயிட்டு பாருங்கள், அக்யூரேட்டாக இது வந்து நடந்திருக்கும். சிங்கிள் லாட்டுக்கு கண்டிப்பாக 20 to 25,000 கண்டிப்பாக ஒரு லாட்டுக்கே நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். ஸோ லைவ் வீடியோஸுமே நிறைய நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபின் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவாங்க. ஆட ஃபின் நிஃப்டி பாருங்களேன், எந்த சேஞ்சும் இல்லை, சேம் அதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன். அக்டோபர் 4ஓட சிங்கிள் பிரிண்ட்ல ரிஜெக்ட் எடுத்த மார்க்கெட்டு டைரெக்டாக கீழே விழுந்துச்சு. விழுந்ததுக்கப்புறம்
பாருங்க எந்த டார்கெட் நான் என்ன ஐபி கட் பண்ணி டபுள் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாம். அரௌண்ட் ஐபி மட்டுமே 94 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் 90 கிட்டத்தட்ட 200 to 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு மொத்தமாவே ஐபி பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்திருந்தாலே. ஓகேவா? ப்ராசஸ் தான் நமக்கு முக்கியம். எப்பவுமே ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்றோன்றது தான் மேட்ரு. நம்ம டார்கெட் இதுக்கு ஃபின் நிஃப்டிக்கு என்ன கொடுத்துருப்போன்றது எல்லாருக்கும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. இதுதான் டார்கெட்டாக கொடுத்துருப்போம். லெட்ஸ் சி ஐபி டபுள் 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறமுமே ஒரு ஐபி அளவுக்கு கிட்டத்தட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக இன்னைக்கு டேஸ்லாம் வந்து சூப்பரான ஒரு டே. ஸோ செல்லிங்க்கு கண்டினியூஸாக இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து சூப்பரான ஒரு இந்த அக்டோபர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு சூப்பர் என்ட்ரி. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் செபியோட ரூல்ஸ் எல்லாம் வேறு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியோட டார்கெட் சொல்லலை. இன்றைக்கான டே ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்சைடுக்கு. அதுக்கு முன்னாடி நாளோட டே ஹை வந்து செகண்ட் டார்கெட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகணும்னு பார்க்கணும். அதாவது இந்த வேல்யூ ஏரியாஸ்க்கு மேலே ரிஜெக்ட் எடுத்தால் டே லோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பிபிஓசியா இதில் ரிஜெக்ட் எடுத்துச்சு மார்க்கெட்னா அப்சைடுக்கு டே ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். சொன்னது புரியல அப்படின்னா நல்லா கவனிங்க. டே லோவில் ரிஜெக்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஏபி பூர் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்சைடுக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் டைம் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ரிஜெக்ட் எடுக்குது அப்படின்னா இந்த டே லோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டி. ஸோ ஐ ஹோப் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய லேர்னிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட லேர்னிங் வீடியோஸ் நான் பிளேலிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட லேர்னிங்கில் சொல்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இது. மற்றபடி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினிங்கில் நான் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் இண்டிகேட்டரு எல்லாத்தையும் பார்த்தேன். பட் எனக்கு என்னோட கொஷினுக்கான என்னோட கொஷினுக்கான ப்ராப்பர் ஆன்சர் வந்து எதுக்குமே கிடைக்கல. எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு டூல். உங்களுக்கு யாராவது ப்ரொஃபஷனலாக ட்ரேடர் ஆகணும் அப்படின்றவங்க இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, அதில் போயிட்டு சாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.